ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட நம்முடைய தேவன், அவரை போல ஒரு தெய்வம் உண்டா? அவரை போல ஒரு தெய்வம் உண்டுங்களா? இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லை. இந்த உலகத்தில் உம்மை போல யாரும் இல்லை. மேலே மேலே உயர்ந்தவர். ஸ்லைடு யாராவது போடுங்க. சாங் ஸ்லைடு. விழுந்த மனிதரை தூக்கிட வந்த தெய்வம் யாருங்க? ஆண்டவராகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து. உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுத்த தேவன் என்னது? நம்முடைய தேவன். உலகத்தில் இருக்கிற தெய்வங்கள் நீ அதை பண்ணு, இந்த பரிகாரத்தை பண்ணு, இந்த இதை எனக்காக செஞ்சீங்கன்னா நான் உனக்கு இந்த ஆசீர்வாதம் தருவேன், இத்தனை தடவை நீ இதை பண்ணணும், இதை இப்படி பண்ணணும் என்று சொல்லி என்ன பண்ணுது? நிறையா முறைமைகளை வைத்திருக்கு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ இருக்கிறவனமாக என்னிடத்துல வா, நம்மிடத்துல வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் நம்மிடத்தில் உண்டு. அந்த காலை வேளையில அந்த லாசருவை பார்த்து, லாசருவே வெளியே வா என்ற பொழுது என்ன பண்ணார்? லாசரு அந்த கல்லறையை விட்டு என்ன பண்ணாரு? வெளியே வந்தார். அப்போ பாருங்களேன், இறந்து போய் இவ்வளோ நாள் ஆச்சு, உயிர் வருமா, இவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி என்ன பண்ணலாம்? சில பேர் என்ன பண்ணலாம்? திகச்சு நிற்கிற வேலையில் லாசருவே வெளியே வா சொன்னார்ல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில மரித்த குணங்கள் இந்த காலை வேளையில தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, உயிர்ப்பிக்க போகிறார். ஆமென். அந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு, அந்த வார்த்தையிலே ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையிலே சர்வ அதிகாரம் உண்டு. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கடல் என்னாச்சு? கொந்தளிச்சுது. அலைகள் என்னாச்சு? சீற்றத்தை கொடுத்தது. ஆனா தேவன் என்ன பண்ணார்? ஒரு வார்த்தை அவர் சொல்ல ஆகும், கட்டளையோட நிற்கும். ஆமென். இந்த காலை வேளை இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை. இந்த உலகத்தில் உம்மை போல் யாரும் இல்லை. பாடுவோமா? இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை. இந்த உலகத்தில் உம்மை போல் யாரும் இல்லை. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை. இந்த உலகத்தில் உம்மை போல் யாரும் இல்லை. மேலே உயரே உயரே இருந்தவர், விழுந்த மனிதரை தூக்கிட வந்தவர். மேலே உயரே உயரே இருந்தவர், விழுந்த மனிதரை தூக்கிட வந்தவர். இயேசுவே 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 இயேசுவே. மீண்டுமா சொல்லுவோமா? இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை. இந்த உலகத்தில் உம்மை போல் யாரும் இல்லை. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை. இந்த உலகத்தில் உம்மை போல் யாரும் இல்லை. மேலே உயரே உயரே இருந்தவர், விழுந்த மனிதரை தூக்கிட வந்தவர். மேலே உயரே உயரே இருந்தவர், விழுந்த மனிதரை தூக்கிட வந்தவர். இயேசுவே 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 இயேசுவே. தண்ணீரை ரசமாய் மாற்றினீரே, அதை கண்டவர் உம்மை கண்டு வியந்தனரே. தண்ணீரை ரசமாய் மாற்றினீரே, அதை கண்டவர் உம்மை கண்டு வியந்தனரே. கடும் காற்றும் கடலும் அடங்கினதே. காற்றும் கடலையும் மாதத்தினீரே, கடும் காற்றும் உம்மை கண்டு அடங்கினது. இயேசுவே 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 இயேசுவே. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை. இந்த உலகத்தில் உம்மை போல் யாரும் இல்லை. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை. இந்த உலகத்தில் உம்மை போல் யாரும் இல்லை. மேலே உயரே உயரே இருந்தவர், விழுந்த மனிதரை தூக்கிட வந்தவர். மேலே
மேலே உயரே உயரே இருந்தவர் விழுந்த மனிதரை தூக்கிட வந்தவர் இயேசுவே இயேசுவே. கைகளை உயர்த்தி இயேசுவே இயேசுவே. லாசருவே நீ வா என்றதும் அன்று மரித்தவன் உயிர் பெற்று எழுந்தானே. லாசருவே நீ வா என்றதும் அன்று மரித்தவன் உயிர் பெற்று எழுந்தானே. உம் வார்த்தையில் உள்ளது வல்லமை, அது ஜீவனை தந்தது நிச்சயமே. உம் வார்த்தையில் உள்ளது வல்லமை, அது ஜீவனை தந்தது நிச்சயம். இயேசுவே 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 இயேசுவே. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை இந்த உலகத்தில், உம்மை போல் யாரும் இல்லை. இயேசுவை போல் ஒரு தெய்வம் இல்லை இந்த உலகத்தில், உம்மை போல் யாரும் இல்லை. மேலே உயரே உயரே இருந்தவர் விழுந்த மனிதரை தூக்கிட வந்தவர். மேலே உயரே உயரே இருந்தவர் விழுந்த மனிதரை தூக்கிட வந்தவர் இயேசுவே 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 இயேசுவே. கடும் காற்றலையும் கடலையும் அதட்டின தேவன் இன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கடல்களை அகற்ற அலைகளை அமர்த்த அவரால் முடியும். காற்றையும் கடலையும் அதட்டினீரே, உம்மை கண்டு அடங்கினதே. காற்றையும் கடலையும் அதட்டினீரே, அந்த காற்றும் உம்மை கண்டு அடங்கினதே. இயேசுவே 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 இயேசுவே. ஆமென். இயேசுவை போல் ஒரு தெய்வம் உண்டா? இல்லவே இல்லை. ஆமென். அவரை போல நல்ல தேவன் இந்த உலகத்தில் என்ன கிடையவே கிடையாது. அவர் ஒன்று தான் நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சாலும் என்ன பண்ணுறாரு, நம்மளை அணைத்து கொள்கிறாரு. ஆனால் திரும்பவும் சரி செய்கிறாரு. பாவத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிற தேவன் அல்ல. சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் நீங்கள் போய் கேட்டால் அவங்களுடைய கடவுள் மன்னிச்சிடுவார், அதனால் நீங்கள் தைரியமாக பாவம் பண்ணுவீங்க. அப்படி கிடையாது. கிருபை இலவசமானது தான். ஆனால் எப்போ அந்த கிருபையை நம்ம புரிந்து கொள்கிறோமோ அப்போ என்ன பண்ண மாட்டோம், நம்ம அதை அலட்சியமாக என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். ஆமேன். இந்த காலை வேளையில் எலும்பி பிரகாசிக்கிற சுடராக என்ன பண்றார், நம்மளை மாற்றுகிற தேவன். நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கமா? ஊரெல்லாம் டார்ச் அடிக்கிறோமா? தெருவெல்லாம் நம்ம டார்ச் அடிக்கிறோம். நம்முடைய வீதிக்கு விளக்கு கரண்ட் கம்பத்தில் இருக்கிற விளக்கு கிடையாது. யாரு? நம்ம தான். இருள் சூழ்ந்த மனிதர்கள் மத்தியில தேவன் நம்மளை பயன்படுத்த அழைச்சிருக்கிறார். ஆமென். இருள் சூழ்ந்த இருள வாழ்ற மக்களுக்கு வெளிச்சத்தை தருகிற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம கிட்ட வந்து சில பேர் சில பிரச்சனைகளை சொல்லுவாங்கல்ல, எனக்கு அந்த பிரச்சனைங்க, எனக்கு இந்த பிரச்சனைங்க. அப்படி சொல்லுகிற பொழுது நம்ம ஒரு வசனத்தை, சிம்பிளா ஒரு வசனத்தை அவங்களுக்கு சொன்னோம்னு வச்சுங்களேன், நமக்கு வேணா அது சாதாரணமா தினம் நம்ம கேட்கிற வசனமா இருக்கலாம். குமாரனாகிய குமாரன் விடுதலையாக்குனால் மெய்யான விடுதலை நம்ம அடிக்கடி கேட்கிற வசனம். ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சொல்றாங்கன்னு வச்சுங்க, விடுதலையே இல்லைங்க, ஒரே போராட்டமா இருக்குங்க, இந்த வசனத்தை சொல்லுங்க. அவங்களுடைய வாழ்க்கையில இந்த வசனம் கிரியை செய்யும். ஆமென். மலையில் மேல் இருக்கிற பட்டணம், நம்ம மலையில் மேல இருக்கிற பட்டணத்தை மறைக்க முடியுமா? திருச்செங்கோடு மலையடிவாரத்தில் எத்தனையோ வீடுகள் உண்டு, கீழ இருந்து பார்த்தா தெரியுதா? அது மறைவா இருக்கா? நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை. ஆமென். இந்த காலை வேளை எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உண்மையில் உதித்தது. பிரகாசி பிரகாசி. இந்த பாட்டில் நான் உற்சாகமா பாடுவோமா?
எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. பிரகாசி 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 பிரகாசி. இந்த இடத்துல ஒரு லைன் வரும், ஓ இட்ஸ் யோர் ஷைன் டைம், ஓ ஹalleluya. இது நம்மளோட ஷைன் டைம். பாடுமா? ஓ இட்ஸ் யோர் ஷைன் டைம், ஓ ஹalleluya. ஓ இட்ஸ் யோர் ஷைன் டைம், ஓ ஹalleluya. உலகத்தின் வெளிச்சம் நான் தானே, உலகத்துக்கே வெளிச்சமாவே. உலகத்தின் வெளிச்சம் நான் தானே, உலகத்துக்கே வெளிச்சமாவே. பிரகாசி 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 பிரகாசி. Oh, it's your shine time. Oh, hallelujah. கைகளை வைத்து பாடுமா? Oh, it's your shine time. Oh, hallelujah. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. பிரகாசி 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 பிரகாசி. மலையின் மேல் பட்டணம் மறையாதே, மகிமையும் அளவும் குறையாதே. மலையின் மேல் பட்டணம் மறையாதே, மகிமையின் அளவும் குறையாதே. பிரகாசி 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 பிரகாசி. Oh, it's your shine time. Oh, hallelujah. Oh, it's your shine time. Oh, hallelujah. எழும்பி பிரகாசி பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. பிரகாசி 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 பிரகாசி. Oh, it's your shine time. Oh, hallelujah. Oh, it's your shine time. Oh, hallelujah. ஆமென். பாடல் நல்லா இருக்கா? உற்சாகமா இருக்கா? இந்த காலை வேளை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசிக்கணுங்க. நம்முடைய வாழ்க்கையில பயம் இருக்கும், இருள் இருக்கும், திகில் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்கும். ஆனா எழும்பி பிரகாசி. அலைகள் மத்தியில நாம் அதை தாண்டி போகிற வல்லமை நமக்கு தருவார். பிரச்சனை போன வாரம் நம்ம பார்த்தோம்ல, பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு, மிதித்திடுவாய் தாண்டிடுவாய் மான்கால்கள் உனக்குண்டு. ஆமேன். இந்த வாரம் எழும்பி பிரகாசிக்க போறோம். எழும்பி பிரகாசி. பாருங்களேன், மோசே மேலே போறாரு, ஆண்டவரோடு முகமுகமா பேசுறாரு.
திரும்ப கீழே வராரு. அவருடைய முகத்தை யாரால பார்க்க முடிஞ்சுதா? எல்லாம் ஒரு நிமிஷம் உட்காருவோம். அவருடைய முகத்தை பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? பிரகாசமா இருந்துச்சு. யாராலே என்ன பண்ண முடியலையா? பார்க்க முடியல. சகரியா பாருங்க, உள்ள போறாரு, ஆண்டவரோட பேசுறாரு, வெளில வராரு. ஆனா அவருடைய முகம் எப்படி இருந்துச்சு? பிரகாசமா இருந்தது. அப்ப தேவனோடு பேசுகிற முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். சோகமா இருக்குமா? இல்ல உம்முன்னு இருக்குமா? உம்முன்னு இருக்குமாங்க? பிரகாசமா இருக்கும். இந்த காலை வெள்ள பிரகாசமா பாடுவோமா? ரெடியா? எழும்பி பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. பிரகாசி 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 பிரகாசி. ஓ your shine time. Oh, hallelujah. Oh, it's my shine time. Oh, hallelujah. உலகத்தின் வெளிச்சம் நான் தானே, உலகத்துக்கே வெளிச்சமாவே. உலகத்தின் வெளிச்சம் நான் தாங்க. பிரகாசி பிரகாசி பிரகாசி. ஓ it's your shine time. Oh, hallelujah. It's my shine time. It's my shine time. Oh, hallelujah. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைய மாட்டேன். மகிமையின் அளவும் என்னாவது? குறையாது. மற்றவங்களுக்கு இன்னும் அதிகமாயிட்டே போகும். என்கிட்ட பேசுறவங்களுக்கு இன்னும் மகிமை, ஆண்டவருடைய மகிமை என்ன பண்ணுவேன்? நான் இன்னும் வழங்குவேன். இலவசமாய் பெற்றேன், இலவசமாய் கொடுப்பேன். மலையின் மேல் பட்டணம் மறையாதே, மகிமையின் அளவும் குறையாதே. மலையின் மேல் பட்டணம் மறையாதே, மகிமையின் அளவும் குறையாதே. பிரகாசி 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 பிரகாசி. ஓ your shine time. Oh, hallelujah. It's my shine time. It's my shine time. Oh, hallelujah. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. பிரகாசி 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 பிரகாசி. ஆமென். உற்சாகமா பாடுனீங்களா? பிரகாசிப்பீங்களா? ஆமென். நம்முடைய தேவன் பரத்தில் உள்ள நம்முடைய தேவன், அவன் நமக்கு எப்படி ஜெபம் என்ன பண்ணிருக்கிறாரு? கற்றுக் கொடுத்திருக்கிறார். சொல்றாருல்ல, பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே. ஒரு ஆரம்பி சொல்றோம் இல்ல, உடைய ராஜ்யம் வருவதாக. அதையே நம்ம என்ன பண்ண போறோம்? பாடலா என்ன பண்ண போறோம்? பாட போறோம். பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும், என்னுடைய குடும்பத்துல நிறைவேறணும், என்னுடைய தேசத்துல நிறைவேறணும். ஆமென். நீர் இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை.
ஒரு பழைய பாடல் உண்டு, ஞாபகம் இருக்கா? நீர் இல்லாத நாளாகுமா, நீர் இல்லாத வெள்ளம் வாழ்வாகுமா. அவர் இல்லாத வாழ்க்கை நமக்கு என்னது? வெறுமையான வாழ்க்கை. கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், இல்லாமல் அவருடைய கையை விட்டுட்டு பிரிஞ்சு போகிறப்ப உலகத்தினுடைய மாயைகள் என்ன பண்ணோம்? நமக்கு ஹாப்பியாக இருக்கும். பரவாயில்லையே, நல்லா தானே இருக்கு, நல்லா தானேயா இருக்கு, அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுமை வரும். பிரசங்கியில் என்ன சொல்கிறார் சாலமோன்? மாயை மாயை எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிட்டும்பா, ஆனால் இப்போ சொல்கிறேன், எழுதுறேன், எல்லாமே என்னது? மாயை. இந்த உலகத்தில் நீங்கள் நினைக்கிறீங்களா பணம் காசு இருந்துட்டா நல்லா இருக்கலாம், அல்லது உறவுகள் இருந்துட்டா நல்லா இருக்கலாம்? அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்ஸ் யூ ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட், நீங்கள் இதுக்கு பின்னாடி ஓடுறது என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, அவர் இருக்கணுங்க, அவர் கூட இருக்கணுங்க, அவர் கூட நடக்கணுங்க. எங்களுடைய மீறுதல்களை மன்னியும் ஆண்டவர். இந்த காலை வேளையில நம்மளும் மனுஷங்க தான், சில மீறுதல்கள் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வரோம், பரிசுத்தம் ஆகிறோம், ஆனால் உலகத்தில் என்னது? உபத்திரவங்கள் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் தேவனுடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்க வல்லமையா இருக்கிறது. ரத்தாமரம் போன்ற சிவப்பான பாவங்களை பஞ்சை போல வெண்மையாய் மாற்றுகிற தேவன். காத்திடும் தீய சூழ்நிலை எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தாவீது சொல்றாருல்ல, நான் எங்க போனாலும் நீங்க இருக்கீங்க ஆண்டவரே, ஆகாயத்துக்கு போனாலும் அங்கேயே இருக்கீங்க, பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீங்க இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து நான் தப்பிக்க முடியுமா? கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கேயும் என்ன பண்ணுதான்? சுற்றி உலாவி கொண்டு இருக்கிறது. சாத்தானின் சூழ்ச்சிகள், உலகத்தினுடைய நிந்தைகள் எல்லாவற்றையும் நாம் ஜெயம் எடுக்க உம்முடைய கரம் வேண்டும், உம்முடைய கிருபை வேண்டும். பிலிப்பியர் 4:13 என்ன படிக்கிறோம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உண்டுனா அவருக்கு சித்தமானதை செய்ய தான் அதிகாரம் உண்டு. நமக்கு சித்தமானதை செய்ய கிடையாது, அதிகாரங்கள் கிடையாது. இந்த பாடல் ஒரு அழகான பாடல், நாம் பாடுவோம். பரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, சித்தம் நிறைவேற. நீரில்லா உலகம் வெறுமாயதே, ஆத்மாவும் குப்பையுமதே. நீரில்லா வாழ்க்கை சுமையானதே, வாரும் தேவா இந்த வேளை. பரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வரும், சித்தம் நிறைவேறணும், சித்தம் நிறைவேற. பரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற.
கிருபையிலே என்றும் நிலைத்திடவே மன்னியும் எங்கள் மீறுதல்களை நீக்கிடும் எங்கள் இயக்கங்களை நீ பிறரின் குறைகள் பாராமல் நாங்கள் கிருபையிலே என்றும் நிலைத்திடவே பரத்திலுள்ள எங்கள் பிதாவே உம் ராஜ்யம் வருக உம் சித்தம் நிறைவேறணும் நிறைவேற பரத்திலுள்ள எங்கள் பிதாவே உம் ராஜ்யம் வருக உம் சித்தம் நிறைவேற தீய சூழ்நிலைகள் அதிலிருந்து தப்பிக்க வழி தாரும் ஆண்டவரே. காத்திடும் தீய சூழ்நிலையிலே நிரப்பிடும் ஆவியால் முந்தன் ஆவியால் என்றே சாத்தானின் சூழ்ச்சிகள் உலகத்தின் நிந்தைகள் எல்லாவற்றையும் ஜெயித்திடவே காத்திடும் தீய சூழ்நிலையிலே நிரப்பிடும் உந்தன் ஆவியால் என்றே சாத்தானின் சூழ்ச்சிகள் உலகத்தின் நிந்தைகள் எல்லாவற்றையும் ஜெயித்திடவே. அப்படியே எழுந்து நிப்போமா. எங்கள் பிதாவே உம் ராஜ்யம் வருக உம் சித்தம் நிறைவேற பாரத்திலுள்ள கைகளை உயர்த்தி உம் ராஜ்யம் வருக உம் சித்தம் நிறைவேற நீரில்லா உலகம் வெறுமாயாதே வெறுமையப்பா ஆர்ப்பாமும் குப்பாயுமாதே குப்பை சுகமானதே வாரும் தேவா இந்த வேளை நீரில்லா உலகம் வெறுமை வெறுமாயாதே ஆத்மாவும் குப்பையுமாதே குப்பையானவரே நீரில்லா வாழ்க்கை சுமையானதே வாரும் தேவா இந்த வேளை எங்கள் பிதாவே உம் ராஜ்யம் வருக உம் சித்தம் நிறைவேற. ஆமென். இந்த காலை வேளை உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும் ஆண்டவரே. அப்பா என்னுடைய மீறுதல்களை ஒரு விஷயம் மன்னியும் அப்பா. எங்களுடைய ஏக்கங்களை அப்பா எங்களுடைய அப்பா எண்ணங்களை அப்பா உங்களுடைய சமூகத்தில் பிரீதியா இருந்தபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மன்னியும் எங்கள் மீறுதல்களை நீக்கிடும், எங்கள் ஏக்கங்களை நீ பிறரின் குறைகள் பாராமல் நாங்கள் கிருபையிலே என்றும் நிலைத்திடவே மன்னியும், எங்கள் மீறுதல்களை நீக்கிடும், ஏக்கங்களை நீக்கும், எங்கள் ஏக்கங்களை நீ
பிறரின் குறைகள் பாராமல் நாங்கள் கிருபையிலே என்றும் நிலைத்திடவே. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, we thank you, we thank you. உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் நிறைவேறணும் ஆண்டவரே, நிறைவேறணும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய தீய சூழ்நிலைகளை ஜெயிக்கிற வல்லமையை இந்த காலை வேளை எங்களுக்கு தாரும். அப்பா, தீய சூழ்நிலைகளை ஜெயிக்கிற வல்லமை அப்பா சோத்திரிக்கிறோம். பிலிப்பியர் 4:13 எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிற தேவன் அப்பா, இந்த காலை வேளை நம்முடைய ஆவியாளங்களை நிரப்பும், நம்முடைய ஆவியாளங்களை நிரப்பும். காத்திடும் தீய சூழ்நிலையிலே நிரப்பிடும் உந்தன் ஆவியால் இன்றே. சாத்தானின் சூழ்ச்சிகள், உலகத்தின் நிந்தைகள் எல்லாவற்றையும் ஜெயித்திடவே காத்திடும் தீய சூழ்நிலையிலே நிரப்பிடும் உந்தன் ஆவியால் இன்றே. சாத்தானின் சூழ்ச்சிகள், உலகத்தின் நிந்தைகள் எல்லாவற்றையும் ஜெயித்திடவே. பரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்திலுள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. Thank you Jesus. அப்பா, அந்த காலை வேளை உம்முடைய ஆவியாளங்களை நிரப்பினீரே அப்பா. உம்முடைய ஆவியினாளங்களை நிரப்புகிற ஆவியானவரே அப்பா, இவங்களுடைய இயலாமையில் செயல்படுகிற ஆவியானவர் அப்பா, உம்முடைய கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும் அப்பா. மலைகளை பெய்க்கிற வல்லமை உம்மிடத்தில் உண்டு என்று சொன்னால் அப்பா, என்னுடைய தடைகளை மாற்ற உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை உயிர்த்தெழ செய்ய உம்மால முடியும் என்று சொன்னால் என் சரீரத்தில் இருக்கிற நோய்களை குணமாக்க உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியங்களை செய்கிற தேவன் இந்த காலை வேளை நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளை நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். வெறும் கோலும் கையுமாய் சென்ற மனிதன் யாக்கோபு, ஆனா பெரிய தேசமாக இஸ்ரவேல் என்று அழைக்கத்தக்க நாமத்தை உடையவனாக தேவன் அவனை ஆசீர்வதித்தார். காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்க தேவன் நம்ம உடுத்துவியாம இருப்பாரோ? பொல்லாதவர்களாகிய இவர்களே உடைய தகப்பன் தாய் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிற பொழுது பரமபிதா நன்மையானவர்களை தருகிறது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். இந்த காலை வேளை என் இயலாமையில் செயல்படும் ஆவியானவரே என்று சொல்லி நாம உணர்ந்து பாடுவோமா? மலைகளை பெயர்ப்பீர் என்றார், தடைகள் உமக்கு எம்மாத்திரம்.
மரித்தோரை செய்தீர் என்றார். நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையுமாக வந்த யாக்கோபு இரு பரிவாரங்களாய் மாற்றின தேவன் இந்த காலை வேளை நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாய் உம்மாலன்றி யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாய் உம்மாலன்றி யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார். குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாயிரம் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிரம் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிரம் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே ஆராதிப்பேன். இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தலைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை அழச் செய்வீர் என்றார். தலைகள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன்.
கட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார். குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. மறுபடியும் என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்கிற தேவன் சர்வஞானியே ஆராதிப்பே. ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே ஆராதிப்பே. ஓ தேங்க்யூ டாடி. ஓ கிரகிக்க முடியா காரியங்களை செய்கிற தேவன். ஓ we thank you, we thank you. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார். இதுவரையிலும் கைவிட்டாரா? யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, ஓ யெகோவா ரூவா. ஓ எங்களை காண்கிற தேவன், எங்களை போஷிக்கிற தேவன், எங்களை நடத்துகிற தேவன், எங்களை அப்பா கண்ணின் மணியை போல பார்க்கிற தேவன். இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவன், எங்கள் மத்தியிலே போஷிக்கிற தேவன், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். ஓ we thank you Lord, we thank you Lord, we thank you Lord. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஓ thank you Lord. ஆவியானவரே, இந்த காலை வேளை எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற ஆவியானவரே, அப்பா எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற ஆவியானவரே, அப்பா எங்கள் மத்தியில் அசைவாடுகிற ஆவியானவரே, குறைவுகளை நிறைவாக்குற ஆவியானவரே. ஓ we thank you Lord, we thank you Lord, thank you Lord. ஜீவ தண்ணீரே, தாகம் தீக்கும் ஊற்றே, ஆலோசனை தேவனே, ஓ ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். ஓ we thank you Jesus. Oh we thank you Lord, we thank you Lord. காலை வேளை அசைவாடும் ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடும், எங்கள் மத்தியில் அசைவாடும். Thank you, Jesus.
உலகத்தினுடைய காரியங்கள் நம்முடைய தாகத்தை தீர்க்க முடியாது. உலகத்தினுடைய சந்தோஷங்கள் நம்முடைய தாகத்தை தீர்க்க முடியாது. உலகத்தில் தருகிற சமாதானம் நம்முடைய தாகத்தை தீர்க்க முடியாது. அவர் மட்டும்தான் நம்முடைய தாகத்தை தீர்க்க முடியும். அவர் ஜீவ தண்ணீர், ஜீவ அப்பம். ஜீவ தண்ணீர் தாகம் செய்யும். வாரும் தூய ஆவியே, வாழ்க்கையில வாரும். என் உள்ளத்துல வாங்கப்பா, உடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை ஆளுகை செய்யும். அவர் வச்சிக்கிற அக்கினி, ஏசாயாவின் நாவை அந்த அக்கினி தொட்ட பொழுது அவனுடைய நாவு, அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இன்னும் பலிபீடமாகி அவருடைய அக்கினியிலே நாம் சுட்டெரிக்கிற பொழுது நாம் இன்னும் சுத்த பொன்னாக விளங்குவோம். நம்ம இன்னும் நம்முடைய பாவங்களை அவருடைய அக்கினியினாலே சுட்டு பச்சிக்கிற தேவன். அவர் பாவத்தை வெறுக்கிற தேவன், பாவியே அல்ல. நம்மை நேசிக்கிறார். அவர் அக்கினியாய் நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். மேல் வீட்டு அறையிலே இறங்கின ஆவியானவர் இந்த ஆலயத்திலே நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். நம்ம மத்தியில் இருக்கிற பாவங்களை அவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்க விரும்புகிறார். இன்னும் அவர் மத்தியில் இன்னும் எடிஃபிகேஷன் ஆகணும்னு விரும்புகிறார். இன்னும் அவர் மத்தியில் இன்னும் கிட்டி சேரணும்னு விரும்புகிறார். இன்னும் எழும்பி பிரகாசிக்கணும்னு விரும்புகிறார். அவர் பெரும் மலையை போல நம்ம மத்தியில் அசைவாடுகிற ஆவியானவர், பெரும் காற்றை போல அசைவாடுகிற ஆவியானவர் இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் வாரும். Oh, we thank you. We thank you, Lord. We thank you, Lord. We welcome you, Jesus. அக்கினியும் நீரே, ஓ பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுமா? ஓ பெருமலை போலவே ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். தியாகத்தோடு கேட்போமா? வல்லமையால் என்னை நிறைத்து நீரா
ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். வாரும் தூய அவரை மட்டும் நம்முடைய கண்கள் நோக்கட்டும். பக்கத்தால யாரையும் பார்க்க வேணாம். பிரசன்னத்தை ஆவியானவர் வரும்போது குறைவுகள் நிறைவாகும். வல்லமையால் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க அவரால் மட்டும்தான் முடியும். ஆளுகை செய்யும். நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நம்முடைய கையில அந்த சம்பாதித்த காசு நிக்கணும்னா அது வீண் விரயத்துக்கு போகக்கூடாதுன்னா அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். நம்ம ஆண்டவரோடு இருக்கிற பொழுதுதான் தேவன் நம்முடைய சம்பாத்தியத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பொழுதுதான் தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவருடைய சித்தத்தின்படி செஞ்சாதான் அவருடைய பிரசன்னம் ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்வார். ஆவியானவர் நம்ம மத்தியிலே கிரியை செய்வார். மனம் போன போக்கில் போனோம்னா அவர் ரெடியாக தான் இருக்கார். இன்னும் அவருடைய கரங்கள் நம்மை நோக்கி, மகனே கெட்டக்கமானை நோக்கி காத்திருந்தார்ல. ஒரு நாள் என் மகன் வருவான், திரும்பவும் என் இடத்துல வருவான். நான் அவனை அணைச்சி சேர்த்துக்கொள்வேன். நான் மீண்டுமாக அவனை சேர்த்துக்கொள்வேன். முத்திரை மோதிரத்தை அவனுக்கு தருவேன். இந்த காலை வேளையில நம்ம மத்தியில இன்னும் சில குறைகள் இருக்கு அப்படின்னா இன்னும் தேவன் நம்ம இடத்துல முழுமையா இல்லை. தேவன் கிரியை செய்யத்தக்கதாக நம்முடைய செயல்கள் இல்லை. இந்த காலை வேளையில ஒப்பு கொடுப்போம், முழுமானதாக ஒப்பு கொடுப்போம். நம்ம இடத்துல வருகிற ஆசீர்வாதம் தடையா இருக்கு அப்படின்னா ஆவியானவர் நம்ம இடத்துல குறைவா இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். என்னைக்கு நாம நிறைவு நோக்கி பார்த்து ஓடிட்டே இருக்கோமோ குறைவுகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. போன வாரத்துல பார்த்தோம்ல, பசுமையான புல்வெளியில் நடத்துகிற தேவன் அமர்ந்த தண்ணீரண்டை தான் நம்மளை கொண்டு போய் நடத்துவார். எந்த குடும்பத்தின் காரியத்தை குறித்து கலங்காதீங்க. It is in God's hand. It is in God's control. It is not yours control. உங்களுடைய கண்ட்ரோல்ல பிடிச்சிங்கன்னா அது எங்கேயோ போகும், வழி தப்பி போகும். அந்த அந்த ஒத்த ஆட்டுக்குட்டி வழி தப்பி போச்சு பார்த்தீங்களா? கூட்டத்தோட மெய்ப்பனோட பார்வையில் இருக்கிற பொழுது கொஞ்சம் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். கரெக்டாக டைமுக்கு மந்தையில் அடைக்கணும், தண்ணீர் அண்டை நடத்தின போது கூட வரணும், கூட்டத்தோடு போகணும். தனியாக போனால் மனம் போன போக்கில் போகலாம் பாருங்க, குதிச்சு தாவலாம், ஓடலாம். ஆனால் குழியில் விழுறப்ப தான் தெரியும், ஐயோ தூக்கிறதுக்கு யாருமே இல்லையே. முள்ளுகளில் மாற்றப்ப தான் தெரியும், ஐயோ அவருடைய கோல் இருந்தால் எல்லாத்தையும் நீக்கிருமே. அவரோடு நடக்கிற பொழுது கடினமாக தான் இருக்கும் பாதை. ஆனால் நேர்த்தியான நேரத்தில் நேர்த்தியான பங்கை தர அவரால் மட்டும்தான் முடியும். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தாரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தாரே, ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, வாழ்க்கையில வரும் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நீரைக்கு தேங்க்யூ நீராளுகை செய்யும். வரும் தூய ஆவியே,
பிரசன்னத்தை பாவி வாஞ்சிக்கிறோம் அப்பா. We want your presence. வல்லமையால் என்னை நிறைத்து வல்லெடுத்துங்கப்பா. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே ஆவியை ஊற்று. அக்கினியும் நீரே, நீங்கதாப்பா. பெருமழை போலவே ஆவியை ஊற்று. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். Oh, thank you Lord, we thank you Lord, we thank you Lord, we thank you Lord. Oh, என்னை ஆளுகை செய்கிற ஆவியானவரே, அப்பா எங்களை நடத்துகிற ஆவியானவரே, எங்களை ரட்சிக்கிற ஆவியானவரே, எங்களை சேவை செய்கிற ஆவியானவரே, அப்பா இந்த காலை வேளை எங்கள் மத்தியில் அசைவாடும், எங்கள் மத்தியில் அசைவாடும், எங்கள் மத்தியில் அசைவாடும், எங்கள் மத்தியில் இடைபடும். அப்பா அவருடைய பிரசன்னத்தினால நிறைத்து வழி நடத்துங்கப்பா. உடைய பிரசன்னத்தினால நிறைத்து வழி நடத்தும். Oh, thank you Jesus. Oh, thank you Lord, we thank you Lord, we thank you Lord, we thank you Lord. அப்பா எங்கள் மத்தியில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்கும், எங்கள் மத்தியில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்கும். அப்பா உம்முடைய பிரசன்னம் வருகிற பொழுது, அப்பா உம்முடைய மகிமை வருகிற பொழுது, அப்பா உம்முடைய வல்லமை வருகிற பொழுது, அப்பா எங்களை குறைவுகளை நிறைவாக்குற தேவன். அப்படியே ஒரு விசை கைகளை உயர்த்தி அப்பா தாகத்தோடு கேளுங்க. அந்த மெல்லிய சத்தத்தில் தேவன் நம்மோடு பேசுவார். தேவன் நம்மத்தில் அசைவாடுவார். தேவன் நம்மத்தில் இடைவிடுவார். கண்கள் திறக்கப்படும். அப்பா உங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு வெளிச்சமா இருக்கணும் ஆண்டவரே, மற்றவர்களுக்கு உப்பா இருக்கணும் ஆண்டவரே, மலை மேலே இருக்கிற பட்டணமா இருக்கணும் ஆண்டவரே. ஊரெங்கும் டார்ச் அடிக்கணும்ப்பா, தெருவெங்கும் டார்ச் அடிக்கணும்ப்பா. மற்றவர்கள் எங்கள் மத்தியிலே பேசுகிற பொழுது உடைய வல்லமை அவர்கள் மத்தியிலே கடந்து செல்லணும் ஆண்டவரே. உடைய சீசைகள் மத்தியில உடைய வல்லமை இருந்துச்சுல்ல, சீசைகள் அந்த இடத்துல நடந்து போகிற பொழுது அந்த வல்லமை அவங்களை தொட்டதில்லை. எங்களிடத்துல கொடுக்கறது ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒன்று உண்டு, தேவனுடைய நாமத்தினால் சுகமாக்குற வல்லமை நமக்கு உண்டு. தேவனுடைய நாமத்தினாலே கட்டுகளை உடைக்கிற வல்லமை நமக்கு உண்டு. தேவனுடைய நாமத்தினாலே மற்றவர்களுக்கு விடுதலை தருகிற வல்லமை நமக்கு உண்டு. சீசைகளை பார்த்து தேவன் சொன்னார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? ஏன் உங்களுக்கு இவைகள்லாம் நீங்க பார்த்தீங்களே, இன்னைக்கு நம்மளை பார்த்து தேவன் கேட்பார், இவ்வளோ அதிசயங்களை பைபிளில் உங்களுக்கு உண்டாக நான் வச்சிருக்கேனே, இவ்வளோ அதிகாரத்தை உங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்துருக்கனே, உங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்கனே, ஏன் உன்னால பண்ண முடியல? ஏன் உன்னால உன் மத்தியில் வருகிற ஜனங்களுக்கு உன்னால ஜெபிக்க முடியல? நம்ம தான் விசுவாசமா ஜெபம் பண்றோமா? நம்ம மத்தியில் ஒருத்தவங்க வராங்க,
ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ஏதோ கிறிஸ்துவனாக இருக்கோம், நம்ம ஜெபம் பண்ணணும்னு கேட்குறாங்களேன்னு ஜெபம் பண்ணுறோமா, இல்லை அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணுறோமா? அந்த அதிகாரம் நமக்கு இருக்கு. இயேசுவின் நாமத்தை சொன்னால் பேய்கள் ஓடும். இயேசுவின் அந்த நாமத்தை சொன்னால் பேய்கள் நடுங்கும். அந்த அதிகாரத்தோடு தேவன் நம்மை நடத்துவாராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.